எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு 33 ஐட்டம் வச்சு ஒரு நான்வெஜ் தாலி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். எதுக்குன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து 33வது பிறந்தநாள் வந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து 33 ஐட்டம்ஸ் வச்சு சர்ப்ரைஸாக ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணி ஈஸியாக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு பிளான் பண்ணி நான் செஞ்சேன். இதில் இருக்க மீட்டு ஃபிஷ்ஷு எல்லாமே நானே மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்து செஞ்சது. அதுக்கப்புறம் மட்டனும் ப்ளட்டும் மட்டும் அவங்க வாங்கி கொடுத்தாங்க. நான் அதை வச்சு செஞ்சேன். இந்த ப்ரிப்பரேஷன் தான் இதில் ரொம்ப முக்கியம். நான் ஃபிஷ்ஷு நண்டு மற்ற எல்லா ஐட்டமும் நாள் சாயந்தரமே வாங்கி க்ளீன் பண்ணி மசாலாலாம் தடவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டேன். ஸோ அடுத்த நாள் எனக்கு அது சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ப்ரிப்பரேஷனுக்கு நான் என்னென்னலாம் வாங்கி எப்படி சரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிக்கன் வந்து தந்தூரிக்கு அப்புறம் லெக் பீஸ் அந்த மாதிரி வாங்கி மசாலா தடவி வச்சுருக்கேன். அப்புறம் மின்ட்டு டிப்பு ஒன்று ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பாசிப்பயிறு ஹல்வா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது பாதி நாங்கள் அப்போவே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சிக்கன் ஃபிங்கர்ஸ், சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்து மின்ட்டு சிக்கன் எல்லாத்துக்கும் வந்து நான் முத நாளே மசாலா அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எறா க்ளீன் பண்ணி அதுக்கு மசாலாலாம் தடவி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து மின்ட்டுலேயே வந்து ஃபிஷ்ஷும் ப்ளஸ் ப்ரான் இது ரெண்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் மசாலா தடவி வச்சுருந்தேன். அப்புறம் வந்து சிக்கன் கிரேவிக்கு சிக்கன் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து முத நாளே தேவையான அளவு அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் நண்டு இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா தடவி முத நாளே ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டேன். லெபனீஸ் சாஸ், அதுக்கப்புறம் சில்லி மயனஸ், அப்புறம் ஆனியன் ரைத்தா இது எல்லாமே முத நாளே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ப்ளட்டு வந்து வாங்கிட்டு வந்து அதை அலசிட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்து அதை வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து தண்ணியிலேருந்து வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா கீரல் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு எல்லா டிஷ்ஷும் வந்து டீட்டெயிலாக காட்டலை. சும்மா நான் என்னென்ன செஞ்சேன் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத சும்மா ஒரு vlog மாதிரி தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். இது பூண்டு மற்ற தாளிக்கிற ஐட்டம்லாம் போட்டு அந்த ரத்தத்தை வந்து வேக வச்சு உதிர்த்து இந்த மாதிரி பண்ணியாச்சு பொரியல். சைடில் வந்து தந்தூரி சிக்கனுக்கு வந்து சிக்கனை வந்து தோசைக்கல்லையே கொஞ்சம் ஆயில் ஊற்றி வேக வச்சுருக்கேன். சிம்மில் தான் குக் பண்ணேன். சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் லெக் பீஸ் ஒன்று வந்து புதினா அந்த மின்ட்டு இருக்கு இல்லையா, மின்ட்டு மசாலா சேர்த்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதே மாதிரி மின்ட்டு டிக்காவும் செஞ்சுருந்தேன். மின்ட்டு டிக்கா சிக்கன் டிக்கா செஞ்சுருந்தேன். அதே மாதிரி நார்மல் சிக்கன் டிக்கா செய்வோம் இல்லையா, அந்த சிக்கன் டிக்காவும் நான் செஞ்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து மட்டனோட எலும்பு வச்சு ஒரு ரசம் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். எல்லாமே கொஞ்சமாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக செய்வோம் இல்லையா, அந்த சிக்கன் டிக்கா வந்து ரெடி பண்ணேன். எங்கள் வீட்டில் டிக்கானா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் மஷ்ரூமில், அதுக்கப்புறம் பன்னீரில், சிக்கனில் எல்லாத்துலேயுமே டிக்கா வந்து அடிக்கடி செய்வோம். அதோட ரெசிபி நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமே போடுறேன். ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சிக்கன் பொரிச்ச அதே தோசைக்கல்லையே நண்டும் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் பொரிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் ஒரு மாதிரி ஆகும் இல்லையா, ஒரு 2 வாட்டி பொரிச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் அதை வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த செட்டு வந்து நான் ரெடி பண்ணேன். இப்போ வந்து சிக்கன் ஃபிங்கர்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் வந்து சிக்கன் வந்து 1 கிலோ வாங்கி எல்லாத்துக்கும் நான் அதை வந்து பிரிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் தக்காளி அந்த மசாலாலாம் வதக்கிட்டு இதையே சிக்கன் கிரேவிக்கும் ப்ளஸ் வந்து மீன் பொரிச்சது இது ரெண்டும் செய்கிறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வாழை இலையை வந்து நல்லா அடுப்பில் வாட்டிட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து அந்த மசாலா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு முழு மீன் வந்து நீளமான மீன் எடுத்திருக்கோம். அது வந்து எண்ணெயில் பொரிச்சிக்கலாம், லைட்டாக பொரிச்சிக்கலாம். இது வந்து இந்த மீனோட நேம் எனக்கு தெரில. இந்த மீன் ஒரு மீன் மட்டும் 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இதை வந்து நல்லா பொரிச்சிட்டு அந்த வாழை இலையில் வச்சுட்டு அது மேலே வந்து புதினா கொத்தமல்லி கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ரா மசாலா வச்சுட்டு அதை அப்படியே நல்லா சுற்றி கட்டி மறுபடியும் தோசைக்கல்லை வந்து வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நான் இதை வந்து ரெடி பண்ணேன். மீதி இருந்த வெங்காயம் தக்காளியில் வந்து நான் சிக்கன் சேர்த்து அதை வந்து சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். சைடில் முட்டை வேக வச்சேன்.
நான் எல்லா டிஷ்ஷையும் சமைச்சு முடித்து எடுத்துகிட்டு கொண்டு வந்து வச்சுட்டேன் அசம்பிள் பண்ணுறதுக்காக. நான் இதில் பாதி டிஷ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணல. மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தேன், மட்டன் ஃப்ரை செஞ்சுருந்தேன், அதுக்கப்புறம் ப்ரான் ஆம்லேட் செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி நிறைய ஐட்டம் செஞ்சுருந்தேன். என்னால் எல்லாத்தையும் முழுசாக கவர் பண்ண முடியலை. ப்ரிப்பரேஷன் முதல்லே பண்ணியிருந்தேன். மறுநாள் வந்து ஃப்ரை பண்ணி மற்ற விஷயங்கள் சமைக்கிறதுக்கு மொத்தம் எனக்கு 3.5 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு. 12:30 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு முடித்தேன். ஃபஸ்ட்டு சால்ட்டு வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் ஸ்வீட்டு, பாசிப்பருப்பில் ஹல்வா பண்ணேன். அது நாளே பண்ணிட்டோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது வந்து நிறையவே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் புதினா தயிரும் புதினாவும் மிக்ஸ் பண்ணி ஒரு டிப் வந்து ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் லெபனீஸ் சாஸ், அதுக்கப்புறம் வந்து சில்லி மயோனஸ், ஆனியன் ரைத்தா, இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரான் ஆம்லேட் வந்து செஞ்சுருந்தேன். இது வந்து நம்ம நார்மல் டிக்கா செய்வோம் இல்லையா, சிக்கன் டிக்கா, அது வந்து நான் செஞ்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து புதினா சிக்கன் டிக்கா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சீரியஸாக நீங்கள் புதினாவில் வந்து ஃபிஷ்ஷு, ப்ரானு, அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாமே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் ப்ரான் தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். புதினாவிலே செஞ்ச ப்ரான் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நண்டு ஃப்ரை பண்ணது நான் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் 65 செஞ்சோம் இல்லையா, அது வந்து நம்ம வச்சுக்கலாம். சிக்கன் 65 வந்து எடுத்து வைக்கிறேன் இப்போது. இது வந்து நான் மட்டுமே செஞ்சேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேறு யாரும் இல்லை இங்கே. நான் மட்டுமே செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஃபிங்கர்ஸ் வந்து அங்கே வச்சுருக்கேன். சிக்கன் ஃபிங்கர்ஸ் வந்து நானே கட் பண்ணேன். அதனால் அதோடய சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. கடையில் நம்ம கேட்டு வாங்கினோம் அப்படின்னா நல்லாவே சூப்பராக கட் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, சங்கரா மீன் வந்து ஃப்ரை பண்ணேன். அதில் புதினா தடவி ஃப்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ரெகுலராக பண்ணுற ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணேன். அதுதான் இப்போ நார்மல் ஃபிஷ் ஃப்ரை தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு பக்கம் வந்து ஓவர் ஆகிடுச்சு. இதை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கணும். ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். என்னால் ஒரு கையால் மொபைல் ஹோல்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. இந்த சைடு வந்து சிக்கன் லெக் பீஸ் வச்சுருக்கேன். இது வந்து புதினாவில் மிக்ஸ் பண்ணி செஞ்சது, புதினா மசாலா சேர்த்து செஞ்சது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து தந்தூரி சிக்கன் செஞ்சேன். தந்தூரி சிக்கனுக்கு வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து கொண்டு வரதுக்கு வந்து அந்த சார்கோலில் ஆயில் ஊற்றி அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு தந்தூரி சிக்கனும். இந்த ரெசிபி நான் சீக்கிரமே போடுறேன். லெக் பீஸ் ரெசிபி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இதில் நான் வந்து ஆல்ரெடி செஞ்ச ரெசிபிஸ் எல்லாமே நான் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஷீலா மீனோட ஃப்ரை வந்து நான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஈரல் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நார்மலாக நம்ம சிக்கன் ஃப்ரை செய்வோம் இல்லையா, அந்த சிக்கன் ஃப்ரை செஞ்சுருக்கேன். இதோட வீடியோ லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே கொண்டு வந்தாச்சு. இதை இருக்க இடத்த வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மற்றதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரத்த பொரியல் வந்து ஒரு பவுலில் வச்சு நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் ப்ளஸ் பிரியாணிக்கு வந்து இடம் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வைக்கிறேன். நான் இதில் ஊறுகாய் இன்னும் வைக்கல. இனிமேல் லாஸ்ட்டாக தான் ஊறுகாய் வைக்கணும். இடம் பத்தாததுனால அட்ஜஸ்ட் பண்ணி வச்சேன். அதுக்கடுத்து வந்து எறா வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி மின்ட் மசாலாவில் வந்து எறா வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணேன். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடிய விரைவில் நான் ரெசிபி வந்து அப்டேட் பண்ணுறேன். மொபைல் ஒரு கையில் பிடிச்சிட்டு எல்லா ரெசிபியும் என்னால் எடுத்து இலையில் வைக்க முடியலை. ஸோ நான் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். மட்டன் பிரியாணி, எக்கு, ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் நார்மல் லெக் பீஸ் ஃப்ரை, மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் மட்டன் ஃப்ரை, அதுக்கப்புறம் எறா ஃப்ரை, புதினா எறா ஃப்ரை, ஈரல் ஃப்ரை, அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கன், புதினா லெக் பீஸ், அதுக்கப்புறம் மீன் பொரிச்சது, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து சிக்கன் ஃபிங்கர்ஸ், அதுக்கப்புறம் புதினா ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் சிக்கன் டிக்கா, மின்ட் டிக்கா, நண்டு வறுவல், அதுக்கப்புறம் எறா ஆம்லேட், சிக்கன் 65, சால்ட்டு,
ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் மட்டன் ரசம், சிக்கன் கிரேவி, மின்ட் டிப்பு, அதுக்கப்புறம் வந்து லெபனிஸ் சாஸ், சில்லி மயனஸ், ரத்த பொரியல், ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் ஓவரால் எல்லா ஐட்டமும் வந்து நான் வச்சுட்டு நான் சர்ப்ரைஸாக ஹஸ்பண்ட் கொடுத்தேன். நான் வந்து சமைச்சு ஏதோ கொடுக்க போகிறேன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ ஐட்டம் வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. எல்லாம் அவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த பர்த்டே செலிப்ரேஷன். நான் கொடுத்த சர்ப்ரைஸ் வந்து ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் க்யூட் லைஃப் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.